டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 60 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகின. இந்த தேர்தலில் பாஜக ஆட்சியை கைப்பற்ற அதிக வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்குமான வித்தியாசம் குறைவாகவே இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றாலும் நாட்டின் தலைநகரான டெல்லியில் ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலை நீடிப்பதால் இந்த முறை எப்படியும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு பாஜக களமிறங்கியது. வாக்குப்பதிவு நாளான நேற்று காலை முதலே மக்கள் விறுவிறுப்பாக வாக்களித்தனர். டெல்லியில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயா பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்தார். நிர்மான் பவன் வாக்குச்சாவடியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்களித்தார். டெல்லியில் உள்ள நிர்மான் பவனில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதேபோன்று லோதி எஸ்டேட்டில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கணவர் ராபர்ட் வதேரா மற்றும் மகன் ரெய்ஹான் வதேராவுடன் சென்று வாக்களித்தார். டெல்லி லேடி எர்வின் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருடன் வாக்களித்த ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியின் வளர்ச்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். स्कूल बनाने के लिए, अच्छे मोहल्ला क्लिनिक बनाने के लिए, अच्छा इलाज के लिए, अस्पतालों के लिए, दिल्ली के विकास के लिए वोट डालें सब लोग. நேற்று வாக்குப்பதிவு நிறைவடைந்ததையடுத்து பல்வேறு நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளன. பாஜக 41 இடங்களிலும் ஆம் ஆத்மி 29 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை எனவும் CNN நியூஸ் 18 கணித்துள்ளது. இதேபோல டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி வெளியிட்ட கணிப்பில் 37 முதல் 43 வரை இடங்களை பெற்று பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் எனவும் ஆம் ஆத்மி கட்சி 32 முதல் 37 இடங்களை பெற வாய்ப்பிருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் வரை கிடைக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிபப்ளிக் டிவியின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவில் டெல்லியில் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் எனவும் NDTVயின் கணிப்பின்படி ஆம் ஆத்மியை விட பாஜக அதிக இடங்களை பெறும் எனவும் பாஜக மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் பெறும் தொகுதிகளின் எண்ணிக்கைகளுக்கு இடையேயான வித்தியாசம் குறைவாகவே இருந்தாலும் பாஜக முந்தும் என மேட்ரிஸ் நிறுவனம் கணித்துள்ளது. 31 முதல் 49 இடங்கள் வரை பெற்று பாஜக ஆட்சியமைக்கும் எனவும் ஆம் ஆத்மிக்கு 21 முதல் 31 இடங்கள் வரையே கிடைக்கும் எனவும் பிமார்க் நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்புகளின்படி டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது.